சமீபத்தில் இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்தியா பாகிஸ்தான் போர் சம்பந்தமாக பாகிஸ்தான் ராணுவத்தை சேர்ந்த ஒருவர் பேட்டி கொடுக்கிற போது அவர் சொல்றார், புல்வாமா தாக்குதலை பற்றிய உண்மையை மறுபடியும் அவர் சொல்றார். புல்வாமா தாக்குதல் எங்களுடைய டாக்டிக்கல் பிரில்லியன்ஸ், நாங்க திட்டம் போட்டு அதை பண்ணியிருக்கோம், அது எங்களுடைய சாதனை அப்படின்னு இப்ப அவர் வெளியில ஓப்பனா சொல்றாரு. இது பிரஸ் மீட்ல நடந்த விஷயம். இதற்கு வீடியோ ஆதாரம் இருக்கு. முதல்ல பத்திரிகையாளர் மணி என்ன பேசினாரு அப்படிங்கறத நீங்க பாத்துருங்க. ஸோ இந்த தாக்குதல் என்பது, புல்வாமா தாக்குதலை மோடி எந்த அளவுக்கு தேர்தல்களுக்கு பயன்படுத்தி கொண்டார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். அதாவது 40 வீரர்களை திட்டமிட்டு நீங்களே பலி கொடுத்து அவர்கள் ரத்தத்தில் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் அப்படின்றதான் குற்றச்சாட்டு. இது பாத்தீங்கன்னா ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னாடி அவர் பேசின வீடியோ. அந்த சமயத்துல தான் பாத்தீங்கன்னா இந்த வயர் பத்திரிகையில இந்த புல்வாமா தாக்குதல் பத்தி ஒரு கட்டுரை வந்திருந்தது. அதை பேஸ் பண்ணி தான் அவர் இதை பேசுறாரு. ஆனா அதற்கு பிறகும் அவருடைய பேட்டியை பார்த்தவன் என்ற முறையில் நான் சொல்றேன், எத்தனையோ பேட்டிகளில் புல்வாமா தாக்குதலுக்கு பாஜக தான் காரணம், பாஜக தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவங்க அந்த தாக்குதலை செஞ்சாங்கன்னு மணி அவர்கள் பேசியிருக்கார். இவங்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு வன்மம் இருந்தா இதை செய்ய முடியும்? அதுவும் பாஜக மேல இவங்களுக்கு வன்மம். பாஜகவை எப்படியாவது தோக்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த பொய்ய வேணாலும் சொல்லலாம் அப்படின்னு இவங்க எல்லாம் இறங்கியிருக்காங்க. அதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. ஸோ இப்போ பாகிஸ்தான் ராணுவ அதிகாரி ஒருத்தர் புல்வாமா எங்களுடைய டாக்டிக்கல் பிரில்லியன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அதையும் கேளுங்க. If Pakistan's airspace, Pakistan's land, Pakistan's ADIZ and territorial waters, there's no compromise. There's no compromise. Pakistan's people, when they are threatened, their loss of life, loss of material, the pride and the trust the Pakistani nation has on our armed forces, we have always upheld it at all cost. At all cost. We did try to tell them with our tactical brilliance in Pulwama. Now we showed them our operational prowess and strategic guile and guide. I think they should take heed. This is the best we can. Tactical brilliance in Pulwama. Tactical brilliance in Pulwama. Tactical brilliance in Pulwama. அது எங்களுடைய திட்டமிட்ட ஒரு சாதனை அப்படின்னு பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு ராணுவ அதிகாரி இன்டர்நேஷனல் பிரஸ் மீட்ல சொன்ன விஷயம் இது. அப்படின்னா இப்ப இவங்க இத்தனை வருஷமா எந்த விதமான ஆதாரமும் இல்லாத ஒரு பொய்ய உண்மை மாதிரியே பேசிட்டு இருக்காங்கன்னு தானே அர்த்தம். அதுவும் பத்திரிகையாளர் அப்படிங்கிற போர்வையில திரு மணி அவர்கள் தொடர்ச்சியா இதை பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படின்னா இந்த உண்மை வெளியில வந்திருக்கு. இன்னைக்கு பாகிஸ்தான் ராணுவமே அது எங்களுடைய சாதனை அப்படின்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்களே, இதற்கு நீங்க மன்னிப்பு கேட்பீங்களா? நான் தவறாக பேசிவிட்டேன் அப்படின்னு நீங்க மன்னிப்பு கேட்பீங்களா? நீங்க மோடி கிட்டயோ இல்ல பாஜக கிட்டயோ இல்ல பாஜக ஆதரவாளர்கிட்டயோ கேட்க வேண்டாம். உங்களை